உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சார், வழக்கமாக உங்களோட பயணத்திட்ட வெளிப்படையாக அறிவித்து இது உங்களோட வழக்கம். ஆனால் கடந்த 5 நாட்களாக ரகசிய பயணம் மேற்கொண்டதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது பர்சனலாக சார் இல்லை அரசியல் ஏதாவது கலந்துருக்கு? ரகசியமாக நான் வெளிநாட்டுக்கு போகிறவங்கள ஒன்றும் போட மாட்டேங்க, கேள்வி கேட்க மாட்டீங்க. ஸ்பெயின் நாட்டுக்கு போகிறவங்க, துபாய் நாட்டுக்கு போகிறவங்க, அமெரிக்கா போகிறவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்க. நான் பக்கத்தில் கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சைக்காக போனேன். இது என்ன பட்டிமன்றம் வச்சே சொல்லிட்டு போக முடியும்? எல்லாத்தையும் அரவழைச்சு எடப்பாடி பழனிசாமி ஆயுர்வேத சிகிச்சைக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு போக முடியும்? எல்லாம் கேவலமா பத்திரிகையில் போடாதீங்க. அது தினகரன் பத்திரிக்கை இருக்குது பாரு, திமுக மறுபதிப்பாகி போச்சு, அசிங்கமா இருக்கு. ஒருத்தருக்கு உங்களுக்குலாம் உடம்பு சரியான சொல்லிட்டே போறீங்க. ஊர்ல ஒரு ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் எப்படி சிகிச்சை பெறலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக நான் போனேன். இதுல என்ன தவறு இருக்குது? என்னுடைய பாதை வலிக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். அதிக நேரம் நின்று அந்த கீழே இருக்கிற குதியில் இருக்கிற சதை இறுகி போச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது எவ்வளோ நாள் சிகிச்சை கொடுக்கணும் எப்படி என்பதெல்லாம் ஆலோசனை பெறுவதற்காக ஆயுர்வேத சிகிச்சைக்கு போய் செஞ்சு ஒரு 3 நாள் இருந்துட்டு வந்தேன். அதை பெருசாக போடுறீங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விளம்பரப்படுத்த கிடையாது. சைக்கிளில் போனால் முதலமைச்சர் விளம்பரப்படுத்துவீங்க, பளு தூக்குனா விளம்பரப்படுத்துவீங்க, வெளிநாடு போனால் ஃபோட்டோ போடுவீங்க, அவர் விளையாடுறதெல்லாம் ஃபோட்டோ காட்டுவீங்க. ஆனால் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்கள் குடிதண்ணி இல்லாமல் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை போட மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்னைக்கு ஓய்வு எடுக்க போறார். ஓய்வு எடுக்க போவதில் வேணான்னு சொல்லுங்க. எப்போ போகணும்? இப்படிப்பட்ட வறட்சியான காலத்தில் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின்ற நேரத்தில் இன்னைக்கு தமிழகத்தில் வரலாறு காணாத வெயில் 112 டிகிரி வரைக்கும் போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் குடிநீர் பிரச்சனை தட்டுப்பாடு. ஊடகத்திலே பத்திரிகை வர செய்தி, இன்றைக்கு குடிதண்ணீர் இல்லாம சாலை மறியல் போராட்டம் நடத்திட்டு இருக்குது மக்கள். ஆக இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கவனிக்கல. இந்த முதலமைச்சர் இதெல்லாம் கவனம் செலுத்தல. இதையெல்லாம் பத்திரிகையில் போட மாட்டீங்க. ஆனா இதையெல்லாம் பத்திரிகையில கொண்டு வர மாட்டீங்க. இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களை பத்திரிகையில் தெரிவிக்க மாட்டீங்க, ஊடகத்தில் தெரிவிக்க மாட்டீங்க. பயம். ஏன்னா நான் ஆட்சியில் இருக்கும்போது என்னை பத்தி விமர்சனம் பண்ணீங்க, எங்க ஆட்சி பத்தி விமர்சனம் பண்ணீங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எங்களை சார்ந்து ஒளிபரப்பு பண்ணாதான் உங்களுடைய தொலைக்காட்சி ஓடுன்னு நினைக்கிறேன், பத்திரிகை விற்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆட்சியில் நடைபெற்ற அவலங்கள், ஒரு அரசாங்கம் தான் இதெல்லாம் செயல்பட வேணும். எதிர்கட்சிகள் நாங்கள் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு தான் கொண்டு வர முடியும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஊடகத்திலே பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தா உடனுக்குடன் அதை சரி செய்வோம். இன்றைக்கு ஆட்சியாளர் அதெல்லாம் கிடையாது. அதே மட்டும் இல்ல, ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதை தீர்ப்பதற்கு முழு அளவில் அதிமுக ஈடுபட்டிருக்கின்றது. நீங்க சொல்ற மாதிரி குடிநீர் தட்டுப்பாடு எல்லாம் நிலவுது. ஆனா அரசு கோதுமை பீர் மக்களுக்கு கொண்டு குடிமகன்களுக்கு கொண்டு அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. ஆமா, அதுதான் நாட்டுக்கு முக்கியம். குடிநீர் முக்கியம் இல்ல, பீர் தான் முக்கியம். ஏன்னா எப்ப அந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததோ அதுல மதுபானத்தெல்லாம் நம்ம கண்ணுக்கு அர்த்தமா இருக்கு. அதுலதான் வருமானம் அதிகமா கிடைக்குது. அதெல்லாம் அதிகமா கவனம் செலுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்பு எவ்வளவோ வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆட்சிக்கு தொடர்ந்து 1000 தடுப்பணை கட்டினாங்க. எத்தனை தடுப்பணை கட்டினாங்க? இன்னைக்கு வறட்சி நிலவிட்டு இருக்குது. கோடை காலத்தில் இன்றைக்கு வரலாறு காணாத வெப்பம். இதனால நாளுக்கு நாள் தண்ணீர், நிலத்தடி நீர் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தான். அதையெல்லாம் இந்த ஆட்சியில் தொடர்ந்து இருந்தா இந்த 2 ஆண்டுக்கு முன்னுக்கு நல்லா மழை பொழிஞ்சுது. அப்ப எல்லாமே இந்த ஏரி குளத்துல தண்ணி தேக்கி இன்றைக்கு இந்த மாதிரி கோடை காலத்தில் அதை பயன்படுத்திருக்கோம். நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும், மக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைச்சிருக்கும். அதையெல்லாம் செய்யல. எந்த தடுப்பணையும் கட்டல, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு 100 ஏரி திட்டம், நீரேற்றின் மூலமாக 4 சட்டமன்ற தொகுதி, சேலம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதி, மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டத்தை முதற்கட்டமா 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்புவதற்கு நான் திறந்து வச்சேன். அதுக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் ஆகுது திமுக ஆட்சி. 3 ஆண்டு காலத்தில் இந்த திட்டம் வேண்டும் என்ற அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக கிடப்பில் போட்டு இன்னைக்கு போன வருஷம் பாத்தீங்கன்னா, எனக்கு போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு உபரி நீர் மேட்டூர்லேருந்து மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியே போய் கடல்ல கலந்தது. இந்த ஒரு 20% தான் இந்த பணி நிறைவேற்றப்படாமல் இருந்தது. அது நிறைவேற்றப்பட்டிருந்தா இந்த நீரேற்றின் மூலமா 100 ஏரி நிரப்பி இருந்தா நம்முடைய சேலம் மாவட்டத்தில் விவசாயி, இந்த 4 சட்டமன்ற தொழில்கின்ற விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாய தேவை நீர் கிடைச்சிருக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைச்சிருக்கும். அதே போல அத்திக்கடை அவனாசி திட்டம் அதிமுக ஆட்சியில் 85% முடிச்சிட்டோம். மீதி 15% முடிய வேண்டியிருந்தது. 1652 கோடி முழுக்க மாநில நிதியிலிருந்து
கொண்டு வந்த திட்டம் அந்த 15% நிறைவேற்றாத காரணத்தினால அந்த போன ஆண்டு பவானி அணையிலிருந்து பவானி ஆற்றிலிருந்து இன்றைக்கு வெள்ளம் போய் வீணா போய் கடலில் போய் கிடந்தது. அதையெல்லாம் நீட் ஏற்றின் மூலமாக இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்று ஒரே ஆண்டில் இந்த 15% பணிகளை நிறைவேற்றிருக்கலாம். அத்திக்கடை வனாசி திட்டத்தில் அந்த 15% பணி நிறைவேற்றியிருந்தா அந்த வறண்ட ஏரிகள் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கும். அதனால ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் 3 மாவட்டத்தில் இருக்கின்ற ஏரிகள் நிரம்பி இந்த கோடை காலத்தில் நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாய தேவை நீர் கிடைச்சிருக்கு, குடிப்பது தேவை நீர் இருக்கு. அதையும் கிடப்பில் போட்டு பக்கத்தில் கால்நடை பூங்கா 3 வருஷம் ஆச்சு கட்டி முடிச்சு, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது அப்படி பூட்டி கிடக்குது. அது திறப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இது வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த இந்த பெரிய திட்டத்தை முடக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த கால்நடை பூங்காவை இன்னும் திறக்காத மூடி வச்சிருக்கிறாங்க. 1000 கோடியில பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இன்னும் திறக்காத இருக்குது. ஒற்றை செங்கல் உதயநிதி அவர்கள் ஒரு செங்கலை தூக்கி ஊர் பூரா காட்டிட்டு இருக்காரு. பல லட்சம் செங்கல் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை துவப்பதற்கு இவங்களுக்கு என்ன நேரம் தேவை? ஒரு 5 நிமிடம் இருந்தா போதும். இங்க நேரில் விளையாட்டு காணொலி காட்சியில் மூலம் திறந்திருக்கலாம். எவ்வளவு திட்டத்தை திறக்கிறாங்க? ஏன் இந்த திட்டத்தை மறுக்கிறாங்க? இந்த திட்டத்தை திறக்கப்பட்டிருந்தா, கால்நடை பூங்கா திறக்கப்பட்டிருந்தா அந்த மாவட்ட வளர்ச்சி ஆயிருக்கும். ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா, விவசாயிகளுக்கு பயனுள்ள திட்டம். இப்படி இந்த விடியா திமுக அரசு இவர்களும் எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை முடக்கி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை இந்த ஆட்சி தடுத்து நிறுத்துகிறது. இதுதான் இந்த ஆட்சியில் செய்த சாதனை. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.